பாயில்ட் சிக்கன், பாயில்ட் ஃபிஷ் அண்ட் பாயில்ட் எக்ஸ் இதெல்லாம் நான் ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி அரைச்சி குடிப்பேன். ஏன் அப்படி பண்ணுறேன், நீங்கள் ஏன் அதை பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்பர் 1, 50 kgs என்னோட நார்மல் பாடி வெயிட், அதை 85 kgsக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய கேலரிஸ் பர் டே சாப்பிட்ணும், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். 2 ஹவர்ஸ்க்கு ஒன் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிறனால நான் இந்த மாதிரி லிக்விட் கேலரிஸாக அரைச்சி குடிக்கும் போது வேகமாக டைஜஸ்ட் ஆகும், ப்ளஸ் அடுத்த மீலுக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன், ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்பர் 2, 6 மீல் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா 3 மணி நேரம் கிட்ட ஆயிரும். பட் இந்த மாதிரி நான் அரைச்சி குடிக்கும்போது எல்லா மீலுமே சேர்த்து ஒரு ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். நம்பர் 3, பாயில் சிக்கன் இந்த மாதிரி குடிக்கும் போது நான் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க ஃபேட்டெல்லாம் மேலே ஒரு ஆயில் லேயர் மாதிரி செப்பரேட் ஆயிரும். அதை நான் ரின்ஸ் பண்ணி ஊற்றிட்டு திரும்ப நான் வாட்டர் ஃபில் பண்ணி அரைச்சி குடிப்பேன். அப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்க சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, கேலரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நம்ம எல்லோரும் காமனாக மேக் பண்ணுற மிஸ்டேக் உங்கள் கோச் 2 இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 2 இட்லி மட்டும் கவுண்ட் பண்ணுவோம். அதில் ஒரு 80 to 90 கேலரிஸும் கவுண்ட் பண்ணியிருப்போம். பட் 100 grams கோகனட் சட்னி அது கூட சேர்க்கும் போது அது மட்டுமே 300 கேலரிஸ் வந்துடும். இது நம்ம கவுண்ட் பண்ணாமல் விட்டுருவோம். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இப்போ சிக்கன் 100 grams எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொரியாண்டர் பவுடரோ சில்லி பவுடரோ போட்டிங்கன்னா அதுவே 100 கிராமுக்கு 300 கேலரிஸ் வரும். சிக்கன் மசாலா போடுறீங்க அப்படின்னா அது 100 கிராம்ஸுக்கு 450 கேலரிஸ் கிட்ட வரும். ஸோ இந்த கேலரிஸ்லாம் கவுண்ட் பண்ணாமல் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி அரைச்சி குடிக்கும் போது ஒரு கேலரி கூட எக்ஸ்ட்ரா இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் வச்சுருக்கேன். நம்பர் 1, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, எடுத்தோன்னா நிறையா குடிக்க முடியாது. நம்பர் 2, நீங்கள் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ஒரே கல்ப்பில் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். நடுவில் ப்ரீத் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சினமன் பவுடர் ஆட் பண்ணலாம், அது சுகர் லெவல்ஸே கண்ட்ரோலில் வச்சுக்கும், அந்த ஸ்மெல்லையும் கொஞ்சம் பிளாக் பண்ணும். நம்பர் 3, சால்ட் அண்ட் டர்மரிக் போட மறந்துடாதீங்க. சால்ட் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையும் மசிலில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை இந்த மாதிரி அரைச்சி குடிக்கும் போது அவாய்ட் பண்ணாமல் சால்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். டர்மரிக்கில் கியூர்குமின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது நம்ம இன்ஃப்ளமேஷன், ஹார்ட் ஹெல்த் இது எல்லாத்துக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கும். அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி குடிக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் அரைச்சி குடிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸை கன்சியூம் பண்ணுங்கள். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸை ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணால் இன்சுலின் ஸ்பைக் ஆகும். ப்ரோட்டீன் உங்கள் பெல்லியில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இன்சுலின் அந்த ஹை லோ அப்படி போகாது. பாயிண்ட் நம்பர் 4, ஃபைபரை வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அரைச்சி குடிக்காதீங்க. ஏன்னா ஃபைபர் வேல்யூ ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைபர் மட்டும் சாலிடாகவே சாப்பிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க.